ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். நான் தனுஷ். இன்னைக்கு எதை பற்றின வீடியோவாக இருக்க போகுது அப்படின்னா, நம்ம ஈரோடு மேரத்தான் போயிட்டு வந்தோம்ல, அந்த ரேஸோட டிஸ்கஷன் தான். எது நல்லது கெட்டது என்ன இருந்தது, என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுவோம். இதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஈரோடு மேரத்தானுக்கு வந்து ஒரு 1500 32 கிலோமீட்டருக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைமாக இவங்க 32 நடத்தியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேரத்தான் சொல்லலாம். நல்லாவே நடத்தியிருந்தாங்க. ஒரு இன்டர்நேஷனல் மேரத்தான் இப்போ பெங்களூர் டிசிஎஸ் இருக்குல்ல, ப்ரோ கேம்பில் ஃபஸ்ட்டு பண்ணுறோம்ல நம்ம, அந்த ஈவெண்ட் அளவுக்கு ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். முதல்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருந்தது அப்படின்றத பார்ப்போம். நீ சொல்லு. முதல்ல நல்ல விஷயம் என்னன்னா, பார்க்கிங் வந்து 4 பக்கமும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அது ஒன்று. அந்த பார்க்கிங்ல இருந்து கன் பாயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்தனால ஈஸியாக இருந்துச்சு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு? ஒரு மிஞ்சி போனால் 500 to 700 மீட்டர் இருக்கும். 250 மீட்டர் தான்டா. 250 தானே? 250 மீட்டர் தான். சரி, பார்க்கிங்ல இருந்து நம்ம கன் பாயிண்ட்டுக்கு, அதாவது இந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு 250 மீட்டரில் நம்ம வர்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் இருந்தது 250 மீட்டர். மித்தது எவ்வளோ இது அப்படின்றது தெரியல. மேபி முன்னாடி இருக்கலாம். சி டிவிஷனில் இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த இடத்துல இருந்து. இதுக்கப்புறம் கன் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக 5 மணிக்கு அடித்தாங்க. எங்களுக்கு 5 மணினா 5 மணிக்கு. இதை ஏன் கன் பாயிண்ட்டை ஷார்ப்பாக அடிக்கிறத சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டெக்கத்லான் ரேஸ் சில இதெல்லாம் வந்து பியூராக வந்து விளம்பரத்துக்காகவும், அது ரன்னரை வந்து சஃபராக விடுவாங்க. என்ன பிரச்சனைனா, இப்போ 5 மணிக்கு கன் பாயிண்ட்னா 5 மணிக்கு 5:10 அந்த ரேஞ்சுக்கு அடிக்கலாம். ஆனால் சில நேரம் 5 மணிக்கு சொல்லிட்டு 6 மணிக்கு அடிக்கிறது, அது ரொம்ப ஒரு ட்ராப்பாக இருக்கும். அது என்ன பிரச்சனை ஆகுனா, ஒரு ரன்னர்ஸ் வந்து ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணி வச்சிருப்பாரு, அவர் ஃபுல்லாக வார்ம் டவுன் ஆயிடுவார் அந்த 1 மணி நேரத்தில். யாருக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் முக்கியமான ஆள். இப்போ லாஸ்ட் டைம் டெக்கத்லான்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பி வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணால் அவங்க 5 மணிக்கு சொல்லி 6 மணி ஆச்சு. ஒரு சில முக்கியமான செலிபிரிட்டி இது பண்ணியிருப்பாங்க, கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ விஜய் டிவியில் ஆக்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆளெல்லாம் கூப்பிடும்போது அவங்க வர்றதுக்கு முன்ன ஆகுது. அவங்க வந்து லேட்டாக ஆகிறது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ பெர்ஃபெக்டாக ட்ரெயின் ஆகி முடிச்சிருக்கிறவன் ஓடிடுவான், பிரச்சனை இல்லை. இப்போ ஏதாச்சும் அதுதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவன், இல்லைனா இப்போ ஓரளவுக்கு நார்மலாக ட்ரெயின் ஆகி வந்திருக்கவன், ஒரு பிகினராக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வெயில் வந்துடும், அவனால் ஓட முடியாது, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் கண்டிஷன் ஆகி அவனுக்கு ஏதாவது சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கன் பாயிண்ட் அடித்தது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இப்போ 3வது விஷயம் வந்து ஹைட்ரேஷனு, வாட்டர் பாயிண்ட்டு, மித்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இது என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, கடலை மிட்டாய், ஆரஞ்சு, லெமனு, தேங்காய் தண்ணி, அதாவது டெண்டர் கோகோனட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து காங்கேயத்துலேயும் கொடுத்துருந்தாங்க, இங்கேயுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக நான் வந்து பெருசாக பார்க்குறது என்னென்னா, வாட்டர் பாட்டிலில் வந்து மேலே கேப்பு வந்து சிப்பர் கொடுத்துருந்தாங்க. அது என்ன ஈஸியாக இருக்குன்னா, இப்போ வந்து மூடி போட்டது என்னன்னா, இன்டேக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சிப்பர்னா ஈஸியாக எடுத்துகிட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி, அதை ஈஸியாக டிஸ்போசபிள் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாட்டர் பாட்டிலாக வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், கேப்பை கழட்டி மூடியை தூக்கி போட்டுருவோம், அது பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக அது தனியாக கிடக்கும், வாட்டர் பாட்டில் தனியாக கிடக்கும். இப்போ இதில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, கேப்பில் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கும். ஏன்னா அதை அப்படி ப்ளக் பண்ணோம்னா, அந்த சோடா பாட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ளக் பண்ணோம்னா போதும், அது மூலிமா ப்ரெஸ் பண்ணால் தண்ணி தலையிலையும் அடிச்சுக்கலாம், வாயிலையும் அப்படியே அடிச்சுக்கலாம், ஃபேஸில் அடிச்சுக்கலாம். அதை ஸ்க்வீஸ் பண்ணால் போதும், பிதுக்குனோம்னா அந்த தண்ணி வர்ற மாதிரி இருக்கும். இப்போ அதை குடிச்சிட்டு அப்படியே அங்கே தூக்கி போட்டுடலாம். வேறு வழி இல்லை, நம்ம கையிலையும் கொண்டுட்டு போக முடியாது. இப்போ எய்ட் ஸ்டேஷனில் எடுக்கிற இடத்துல இருந்து எப்படியும் தண்ணி குடிக்கிறதுக்கு கிராஸ் ஆகும்போது ஒரு 500 மீட்டராச்சும் கிராஸ் ஆயிரும், இல்லை 200 to 300 மீட்டர் கிராஸ் ஆயிரும். பக்கத்துலேயே டஸ்ட்பின் இருக்காது. அந்தளவுக்கு நம்ம இன்னும் யோசிச்சு பண்ணலை. நம்ம இல்லை, அது பண்ணவே முடியாது. இப்போ ஈவன் பெர்லினாக இருக்கட்டும், சியாகோ மாரத்தான், எந்த ஒரு மாரத்தான் எல்லாமே நீட் ஏரியாவில் இருக்கிறதுலையுமே அவங்க அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஆமாம். ஸோ அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை எடுப்பாங்க. ஸோ கேப்பு தனியாக, பாட்டில் தனியாக கிடக்கு, பிறக்கி எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும், பச்சை கலர் பாட்டில் இருக்குது, சிவப்பு கலர் பாட்டில் கிடக்குது, கேப்பு கிடக்குது அப்படின்னா அப்படியே அந்த பாட்டிலை எடுத்து குப்பையில் போட்டு கார்பேஜை வெளியில் போடுறதுக்கு, கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது 3வது விஷயம், ஒரு நல்ல விஷயம். 4வதாக எதை பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது வாட்டர் ஸ்ப்ரே. இப்போ நாங்கள் வந்து சென்னையில் 42க்கும் போயிருக்கோம், எல்லாத்துக்குமே போயிருக்கோம். இந்த இது இல்லை. இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டரில் அந்த 32 ஓடுறவங்களுக்கு வந்து ஃபுல் டயர்டில் இருக்கும்போது அந்த வாட்டர் மிஸ்ட் படும்போது அது ஒரு என்ன சொல்ற, ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இது நான் பெங்களூர் டிசிஎஸ்ல போயிருக்கேன். அப்படியே மிஸ்ட் டனல்னு வச்சுருந்தாங்கல்ல, அது மாதிரி ஒரு பைப் இருக்கும், அதில் வந்து தண்ணி வந்து அப்படியே மிஸ்ட் மாதிரி, பனி மாதிரியே அப்படியே ஸ்ப்ரே பண்ணும். அது நம்ம உடம்பு வந்து நினச்சி விட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ஹார்ட் ரேட்டை வந்து கூல் பண்ணும். இப்போ ஹார்ட் ரேட் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும், இப்போ வந்து 180லேயே வந்து இப்போ பாதி, இப்போ 32 கிலோமீட்டரில் 16வது கிலோமீட்டர் 10வது கிலோமீட்டர்லேயே 180 போயிருச்சுன்னு வைங்களேன், அந்த ரன்னை முடிக்கிறதுக்கே ரொம்ப நரகமாகி தான் முடிக்கிற மாதிரி, ரொம்ப ஃபெட்டிக் ஆகி வந்து ரெக்கவரி ஆகிறதுக்குலாம் 4-5 நாள் ஆகும். ஏன்டா அந்த இது ரெக்கவரி ரன்னு, ஈஸி ரன்னை வந்து நம்ம அந்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அடுத்து ஓடுறதுக்கு, இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த வேலைகளை பார்க்கறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து
இந்த ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி பண்ணுறது ஒன்று முக்கியம். அது போக நம்ம போகிறப்ப இந்த வாட்டர் பாட்டிலில் தலையில் தண்ணி ஊற்றிக்கிறது இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம உடம்பை கூல் டவுன் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி தண்ணி எடுக்கும்போது தண்ணி மேலே படும்போது நம்ம ஹார்ட் ரேட்டும் செட்டில் டவுன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்டர்நேஷனல் மேரத்தான் ப்ரோகேம் ஒன் ஆஃப் த மேரத்தான் இருக்குல்ல, இப்போ பெங்களூர் டிசிஎஸ் மேரத்தானாக இருக்கட்டும், இல்லை இப்போ எதுக்கு போனேன் டெல்லியில் போனீங்களா, வேதாந்தா, டெல்லி வேதாந்தா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டெல்லி வேதாந்தால இருந்துதான் என்னன்றது தெரியல, இருக்க மாதிரி தெரியல, இல்லை பார்க்கல நான். விப்ரோலையும் நீ காட்டின மாதிரி தெரியல. விப்ரோ நான் போவே இல்லைடா, இது டிசிஎஸ் மட்டும் அதில் இருந்தது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். வேற என்ன? அதுக்கு அடுத்து தண்ட மேல ட்ரம்ஸ். இது என்னன்னா எனக்கே நானா அந்த இடத்துல போகும்போது குஜாலைக்கு ஆட ஆரம்பிச்சேன். அப்படியே டண்டன கடை. அது ஒரு ஜாலி. அந்த இடத்துல போகும்போது என்னன்னா ஒரு ரன்னர் வந்து ரொம்ப ஒரு என்ன சோர்வு அடைஞ்சிருக்காருன்னா அந்த சவுண்டு கேட்கும்போது அந்த மைண்டுக்கு வந்து ஒரு பூஸ்டப் கிடைக்குது. ஆமா, பூஸ்டப் கிடைக்கும் போது ஒரு எனர்ஜி கிடைக்கும் போது நம்ம அதை புஷ் பண்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமா, அது வந்து மித்ததுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ட்ரம்ஸ் இருக்கும்ல, அந்த ட்ரம்ஸை விட இது வந்து அந்த இது நல்லாவே நம்ம ஆக்டிவேட் பண்ணி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தது, நல்ல சப்போர்ட். அந்த ஏரியாவில் வில்லேஜ் பீப்புள், இப்போ நம்ம ஏரியாவில் வில்லேஜ் பீப்புள்லாம் அது ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. ஆனால் அங்கே உள்ள எல்லா வில்லேஜும், அதாவது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. எல்லா ரன்னருக்குமே என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் இவனோட ஒரு ஃபேன், ஒரு சின்ன பையன் வந்திருந்தேன், அவனை பத்தி கொஞ்சம் சொல்லு. தர்வின். ஆமா, நம்ம வர்றத பிப் நம்பர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நான் வருவேன் வெயிட் பண்ணி என் கூடயே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே வந்தேன். அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவர் சொல்லும் போது இவனுக்கு புல் அரிச்சிருச்சுன்னு வேற சொன்னேன். அது ஒண்ணு. அது போக இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்குமே, ரன்னர்ஸ் எல்லாத்துக்கும். 9:30 10 o'clock வரைக்கும் வச்சிருந்தாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இட்லி, பொங்கல், வடை இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஃபுட்டு நல்லாவே இருந்தது. அது போக அந்த ரேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளேட்டை வந்து யாருமே அங்கங்க போடல, ப்ராப்பரா டஸ்ட்பின் வச்சிருந்தாங்க. இப்போ சென்னையிலலாம் வந்து பார்க்கும்போது அங்கங்க கிடந்துச்சு, ஒரு டஸ்ட்பின்ல வந்து ப்ராப்பரா இல்லை. இது வந்து அந்த பிளேட்டை வந்து கரெக்டான டஸ்ட்பின் பாக்ஸ்ல எல்லாருமே போட்டிருந்தாங்க. ஸோ அங்க உள்ள பீப்புளும் சரி, வந்திருந்த ரன்னர்ஸும் சரி, மக்களும் சரி, எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, இதெல்லாம் தான் இருந்தது. ஒரு டிஷர்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது கண்டிப்பாக ரொம்ப கொசன்னு பின்னாடி விளம்பரத்தை அடிக்காமல் நல்லாவே இருந்தது. அது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, ஈரோடுன்னு போட்டு. ஸோ இதுவரையும் நம்ம நல்ல விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், டிஸ்அட்வான்டேஜ், அதாவது இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா எலிவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறது, அப் டவுன். இப்போ காங்கேயத்துலலாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரே ரூட்டு, திரும்ப டவுன்ஹில் ரூட்டு. ஸோ அது ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் அப்ஹில், திரும்ப ஒரு 500 மீட்டர் டவுன்ஹில். அது வந்து ரொம்ப ஒரு ட்ராப்பாக இருந்துச்சு. இன்னொன்று ரன்னர்ஸுக்கு வந்து லைட் ஃபெசிலிட்டிஸ் வந்து 5 மணின்றப்ப ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஏர்லி மார்னிங் 6 o'clock வர வரைக்கும் லைட்டு ஃபெசிலிட்டிஸ் தேவை. அந்த லைட்டு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால எனக்குலாம் ஒரு காலில் வந்து லைட்டு ஆங்கிள் டிப்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து டிராஃபிக் வந்து அந்த வண்டியை வந்து ரொம்ப போட்டனால ரன்னர் வந்து ரொம்ப சஃபர் ஆகி ஓடினாங்க ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு. அது என்னன்னா இப்போ வந்து 5 மணிக்கு லைட் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப விசிபிலிட்டி பத்தலை நமக்கு. ஒரு சில இடத்துல லைட் இருக்கு, பள்ளமேடு இருக்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு சில இடத்துல வந்து பள்ளமேடு தெரியல, காலை உள்ள விட்டுறோம். அது ஒரு இது. அது நம்ம இந்த ரூட்ல வந்து ரூட் கொஞ்சம் கணிக்க முடியாத ரூட்டா இருந்தது. புதுசா வர்ற எங்களுக்கு வந்து கணிக்க முடியாத ரூட்டா இருந்தது. காங்கேயம் மித்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அகலமான 4-way அந்த மாதிரி இருக்கும். அதில் போகிறது வர்றது எல்லாமே தெரியும். ரோடு அகலமாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். ஸோ இது வந்து இந்த நம்ம கிராமத்து பாதை அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அது இந்த லைட் ஃபெசிலிட்டி மட்டும் அடுத்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இதாயிரும், சரியாயிரும். சரி, ஓகே. ரெண்டாவது விஷயம் பேசுகிற பற்றி சொல்லணும் அப்படின்னா, யார் யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80% வந்து அதர் ஸ்டேட் பீப்புளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் மேரத்தான் லெவலுக்கு நடத்தணும்னு ஆசைப்பட்டு செஞ்சு அது பண்ணியிருக்காங்கன்ற காரணங்கள் எது சொல்லியிருந்தாலும் தமிழ் ஆளுகளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது, தமிழ் ஆளுகள் தான் முக்கால்வாசி வர்றாங்க. ஓடுறப்ப தமிழ் கான்வர்சேஷன் இருந்தது அப்படின்னா அவங்க இன்னும் கம்ஃபர்டபுளாக மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு பேசரோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சேம் பேஸில் இப்போ வந்து 30 அதாவது 32 கிலோமீட்டர் 3 மணி நேரம் 30 நிமிஷத்தில் முடிக்கிறாருன்னா கரெக்டாக வந்து அந்த 16 கிலோமீட்டரும் ஒரே, அதாவது மொதல் கிலோமீட்டர்லேருந்து 32 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வேரியண்ட் ஆகலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வேரியண்ட் ஆகக்கூடாது. ஆமாம், அது அப்போ இந்த பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும், பிகினராக இருக்கிறவங்க, ரன்னராக இருக்கிறவங்களுக்கு. இப்போ என்னன்னா அவங்களோட ட்ரைனிங் எப்படி இருந்திருக்கணும்னா, ஒரு கிலோமீட்டரையும் ஒரே சேம் பேஸில் ட்ரெயின் ஆகிருக்கணும். அதே வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் அதே மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்கணும், எலிவேஷன் இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசரோட வேலை.
அந்த மாதிரி இருந்து மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். இப்போ வந்து அதர் ஸ்டேட் பீப்புள் வந்ததுனால நமக்கு வந்து கான்வர்சேஷன் பண்ணவும் முடியல, கூட்டிகிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருந்தது. நம்ம ஊர் ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு நிறைய பேர் ஆதங்கப்பட்டிருந்தாங்க, நம்மள்ட்ட சொல்லவும் செஞ்சாங்க. ஸோ அதனால் அதை முக்கியமாக அந்த இதில் நான் குறையா சொல்கிறேன். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து இல்ல இப்ப காங்கேயத்துல நடத்தினதுல வந்து அவங்க எல்லாருமே வந்து தமிழ் ஆளுகளா கொடுத்திருந்தாங்க. தமிழ் ஆளுகள் அதே மாதிரிதான் தமிழ் ஆளுகள் கொடுத்திருந்தாங்க. ஆமா. ஸோ அது மாதிரி நம்ம ஊர் ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கும் கொடுக்க வேணாம்னு சொல்லல, பாதியா கூட வைங்க. இல்ல தமிழ்நாட்டுல நம்ம ஆளுகளுக்கு நம்மளே கொடுக்கலைன்னா அப்புறம் வேற எங்க கொடுப்பாங்க? அது ஒரு பெரிய டிராப் பாயிண்ட். ஒரு இது நிறைய பேர் ஒரு இதா பண்ணியிருக்காங்க, அதை ஒன்று மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தேர்ட் பாயிண்ட் வந்து லூப்பு. அதாவது ரொம்ப இது பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது ஒரே இதுல சர்க்கிள்ல போயிட்டு ஒரே இதுல முடிச்சா அது ஈஸியா இருக்கும். இப்போ எங்களுக்கு என்னன்னா 16 கிலோமீட்டர்ல 2வது லூப்பு 24 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே சுத்துற மாதிரி ஆயிருச்சு. அந்த லூப்பை பத்தி கண்டிப்பா சொல்லு. இவனுக்கு தெரியலன்னா அப்படியே கண்டிப்பா சொல்லு, என்னைய கோர்த்து விட்டுறான்டா. லூப்பு வந்து ரூட்டு டஃப்பான ரூட்டு தான், கொஞ்சம் டஃப் தான். அது டஃப்பான ரூட்டு வந்து நம்மளை இன்னும் நல்லா ஃபைனா டியூன் பண்ணோம், அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் அந்த லூப் வந்து கொஞ்சம் என்ன டிமோட்டிவேட் பண்ணுச்சு. இப்போ 32 ஓடிட்டு இருக்கும்போது 21 கடைசியில் வந்து ஜாயின் பண்ணாங்களா, என்னடா நம்ம ஸ்லோவாக ஓடுறோமான்ற மாதிரி ஒரு இது இருந்தது. பேசர் வேற சப்போர்ட் இல்லாதனால கடைசியாக முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தனியாக ஓடுற மாதிரி இருக்குது, ஃபீலாக இருக்குது அப்படின்னு நம்ம அசாரும் சொல்லியிருப்பாரு வீடியோவில், இன்ஸ்டாகிராம் வீடியோவில் சொல்லியிருப்பாரு. ஸோ 17 கிலோமீட்டர் வரைக்கும் எப்படியாவது புஷ் பண்ணி வந்துட்டேன். 17th கிலோமீட்டருக்கு அப்புறம் தாங்க ரியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னா 400 பார்ட்டிசிபெண்ட் தான் 32 கிலோமீட்டர் ஓடுறாங்க. அவங்க 10 கிலோமீட்டர் தனியாக 17th கிலோமீட்டரில் பிரித்து விட்டாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் லூப்பு தனியாக ஓடணும். ஸோ அது ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் மேரத்தான் ஃபுல்லாகவே தனியாக தான் ஓடணும். லிட்டரலி ஏன்டா மேரத்தான் ரெஜிஸ்டர் பண்ணி ஓட வந்தோம், தனியாக ஓடிருக்கலாம் மேடம், அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நோ மோட்டிவேஷன், தனியாக ஓடிட்டு இருந்தேன். அப்போ தாங்க 3:30 பேசர் என்கிட்ட வந்தாங்க. அப்பாடா நம்ம ஆன் டைமில் தான் இருக்கோம் நம்ம டார்கெட்டுக்கு, அப்படியே கம்ப்ளீட் பண்ணி அவங்களை பிடிச்சே போயிடலாம் அப்படின்னு நினச்சா 3:30 பேசுகிறேன்னா வடிவேல் மாதிரி குறுக்குது மணலாடி வந்து நம்ம பார்த்துட்டு அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. ஐயோ நம்ம டைமுக்கு முடிக்க முடியாது போலன்ற பயம் வந்துடுச்சு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி தனிமையிலே இனிமே காண முடியுமான்ற மாதிரி ஓடி 3 hours 30 minutes டார்கெட்டில் 32 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பேசுகிற அவங்களுக்கு யாருக்கு பேசுறேன்னா சும்மா ஓடுற எல்லாத்தையும் பேசுறது கிடையாது, ட்ரெயினை கரெக்டாக அந்த இடத்துல ட்ரெயின் ஆகிருக்கவங்க தான் பேசுறது. ஸோ நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ வந்து 21 கிலோமீட்டரை 6 பேஸ்லேயே ஓடணும் அப்படின்ற ஒரு அவங்களால கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அது அவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். அவ்வளோதான் இதில் இருக்க குறை. அப்புறம் கடைசியாக வேறு என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, அதாவது கடைசி 2 கிலோமீட்டரில் வந்து இந்த ஐபிஎல்ல சியர்கல்ஸ் வச்சுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப்பாக இருந்திருக்கும். மாப்பிள்ள ஆனா இடுப்பு டான்ஸ் இருக்கவ பார்த்து கூட்டு போட மாப்பிள்ள. நானும் குஜாலக்கடியா ஓடி வந்திருப்பேன். பொண்டாட்டி விரட்டி அடிக்க அது ஒரு மன வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு. நான் அதை முன்னாடியே சொல்லியிருந்தேன். இல்லை ஏன்னா கடைசி இப்போ 32 கிலோமீட்டர்னா 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஈஸியாக ஓடிடுவாங்க. அந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து நானாக இருந்தாலும் சரி, ப்ரோவாக இருந்தாலும் சரி, எலைட்டாக இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் வச்சுருந்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வர்றேன். ரைட்டு, அது ஒன்று. அப்புறம் பெண்கள் நிறைய பேர் வந்து இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப 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 லேடிஸோட பார்ட்டிசிபேஷன் கம்மி எல்லா ஈவெண்ட்லேயும் சரி. நீங்களும் வந்து இதோட ரன்னிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணி நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட உண்மையான ட்ரூ வேல்யூ என்னன்றது தெரியும். ஸோ இதெல்லாம் இருக்குது. கடைசியாக ஃபுட்டை பற்றி சொல்லிட்டோம். ஃபுட்டு நல்லாவே இருந்தது. ஈவெண்ட்டில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே எடுத்து கொடுத்துருந்தாங்க. இதுலாம் மித்ததுலாம் போனோம்னா ஃபோட்டோஸுக்கு பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதில் ஓகே, கீழே மாதிரி ஈரோடுன்னு டேக் இருக்கும், அதை நம்ம தனியாக கிராப் பண்ணி எடுத்து நம்ம அதை தான் நான் போஸ்ட்டாகவும் போட்டுக்கிட்டேன். ஸோ நிறையா விஷயங்கள் கொடுத்தாங்க. கடைசியில் வந்து இப்போ 32.18 கிலோமீட்டர்னா 32.100னா அது கரெக்டாக வச்சுக்கிறணும். அந்த எக்ஸ்ட்ரா 200 மீட்ரு 300 மீட்ரு போடுறது வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு மலப்பாக இருக்குது ஃபினிஷிங் ஸ்டேஜில். ஸோ அந்த ஒரு இதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டுருங்க. அது ஒரு ரொம்ப ட்ராப் பாயிண்ட் ஆகி போச்சு. அந்த 400 மீட்ரு 200 மீட்ரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருந்துச்சு. அந்த 32 ஓடினதை விட அந்த 200 மீட்ரு வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற டிஸ்டன்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி, இப்போ பிகினராக இருக்கீங்க இல்லை இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க, யாராக இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ரன்னை வந்து திருப்தியாக சந்தோஷமாக முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து ரன் போகணும் அப்படின்ற ஆசைகளோட அந்த ரன்னை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன் அப்படின்ட்டு நடந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஹார்ட் ரேட்டை அதிகமாக்கி கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப வெறுக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அது வந்து நமக்கு இன்ஜுரியும் கொண்டு வரும். ஸோ அதை நான் திருத்திக்கிறேன்னு சொல்கிறேன் நான். அது என்னோட அட்வைஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு உண்டான இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஈரோடு மேரத்தானுக்கு உண்டான ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் ப்ரொமோட் பண்ணதுக்கு பேலாம் எதுவும் வாங்கலை நான். ஸோ எங்களுக்கு வந்து போகிறதுக்கு இப்போ நான் இவர் தனுஷ் என்னோட டீம் போனதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ப்ளஸ் எனக்கு ஸ்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் நான் இது பண்ணது. அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டாகவும் யூஸ்டு ஷூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் ரீல்ஸாக போட்டு யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். சம்பாரித்து வாங்கி அந்த இது அது செய்வோம். இப்போதைக்கு என் கையில் இது வந்திருக்கு. இதை நான் வந்து கொடுக்குறேன். அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.